श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनं हरि ओम तत्सत्। महाभारतम இது ஒரு மகா சமுத்திரம். ஆனால் கரையில் நின்றுட்டு சும்மா பார்த்துட்ருக்குறோம். பார்க்கும்போது சில அலைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த அலைகள் பார்த்தே ரசிக்கிறோம். கடலுக்கு உள்ளக்கு போய் உள்ளே இருக்கிற அந்த ஜீவராசிகள், அங்கே இருக்கிற முத்து, பல வகையான விலைவார்ந்த பல பொருட்கள் கிடைக்கும் சமுத்திரத்து. சமுத்திர மதனம் பாகவத கதை அந்த சமயத்தில் மட்டும் இல்லை. அதில் பாரிஜாத்தம் வந்துச்சு, ஐராவதம் வந்துச்சு. இந்த மாதிரி விசிஷ்டமான வஸ்துகள் எல்லாம் மகாலட்சுமி தேவி அதில் வந்துச்சு. சரி, இந்த மகாபாரதம் இந்த சமுத்திரத்துக்குள்ளே நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டி பார்க்குறோம். கடந்த சத்சங்கத்தில் இப்படி திரும்பிக்கோம்மா, நீங்கள் சரி இப்படி திரும்பி அவங்க பார்க்கலாம். நல தமயந்திரோட உபாக்கியானம், நலோபாக்கியானத்தில் நம்ம கதை கேட்டிருக்கோம். முதல் கொஞ்சம் சரித்திரங்கள் போல் அப்படி முக்கியமான சரித்திரங்கள், வியாச சரித்திரம், பீஷ்ம சரித்திரம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதைகள் பார்க்கலாம். ஏன்னா தர்மராஜனுக்கு பீஷ்மர் அந்த சாந்தி பருவம் அதில் பல விஷயங்களை பற்றி கேட்கும்போது, பல விஷயங்களை பற்றி விவரிக்கும் போதும் பல உபாக்கியானங்கள், சிலதெல்லாம் கீதான்னு கூப்பிடப்படும், சிலதெல்லாம் உபாக்கியானம்னு கூப்பிடப்படும். இன்றைக்கி நம்ம முதல் பார்க்க போகிற உபாக்கியானம் சிரகாரி உபாக்கியானம். சிரகாரி அது ஒரு பையனுடைய பேர். இது சாந்தி பருவத்துக்கு உள்ளேயே மோட்ச தர்ம பருவம்னு உபபருவங்கள் இருக்கு. அந்த உபபருவத்தில் தர்மராஜன் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் பீஷ்மர் கொடுத்த பதில் இந்த கதை. என்ன கேள்வி கேட்டார் தர்மராஜன் இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு ஊர்லேயே சமுதாயத்தில் பெரியவங்களே ஏதாவது ஹிம்சா பூரிதமான காரியம் பண்ணு, ஹிம்சை அப்படி ஏதாவது சொன்னால் பெரியவளே அந்த வீட்லேயோ அந்த ஊர்லேயோ அங்கே சமுதாயத்தில் சொன்னால் அப்போது உடனே பண்ணணுமா இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா அது கேட்டால் உடனே நமக்கு முதல்ல இது ரொம்ப அதர்மமாக இருக்கே, ஹிம்சா காரியமாக இருக்கே, ஹிம்சா பூரிதமாக இருக்கே அப்படின்னு சந்தேகம் இல்லை. அப்போ என்ன பண்ணுன்றீங்க நீங்கள் அப்படின்னு தர்மஜா கேள்வி கேட்டார். அப்படி சொன்னால் உடனே பண்ணணுமா இல்லை நிதானமாக யோசித்து பலதெல்லாம் முன்பின்னுங்கள் எல்லாத்துமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸஸ் பார்த்து யோசித்து பண்ணணுமா? ஏன்னா அது தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரியவர்கள் சொன்னது எதிர் பேசாமல், ரெண்டாவது
கேள்வி கேட்காம பண்ணணும் நமக்கு பொதுவாக சொல்கிற தர்மம். அதனால் வீட்டில் தாய் தந்தைகளாவது இன்னும் பெரியவங்க யாராவது இருந்தால் தாத்தா பாட்டி, அதே மாதிரி சமுதாயத்தில் அதே மாதிரி குரு இப்படியெல்லாம் சொல்லும் போது அப்படின்னா சந்தேகம் இதில் தர்ம சங்கடம். தர்ம சூக்ஷ்மம் தெரியலன்னு அது ரொம்ப வாட்டி பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு வரும். அதுக்கு பீஷ்மர் பதில் கொடுக்குறாரு. இந்த சிரகாரி கதை உபாக்கியானம். அங்கிரச குலத்தில் பிறந்த கௌதம மகர்ஷியுடைய புத்திரன் இந்த சிரகாரி. கௌதம மகர்ஷியுடைய இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னாவே பேர் வச்சாங்க அப்படி அதில் இருக்கு சிரகாரி. ரொம்ப நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறம்தான் ஏதாவது பண்ணுவான். ஏதாவது பண்ண ஆரம்பித்தா கூட அதிக கூட நடு ரொம்ப எலர்ட்டாக நிதானமாக யோசிச்சு பண்ணுவான். அப்படி என்ன அவர் சோம்பேறி தானே சார்? இப்போது இந்த காலத்தில் நம்ம அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி இப்படி பண்ணால் உடனே முடிச்சிட்டா அவ்வளோ ஸ்மார்ட்டு. எல்லாம் ஸ்மார்ட் இப்போ இல்லையா? ஸ்மார்ட் பஜார் எல்லாமே ஸ்மார்ட். ஆனால் பொதுவாக யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். முக்கியமாக அதில் ஏதாவது தர்ம சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னும் யோசிதான் பண்ணணும். அதனால் இவன் சின்ன வயசுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு இது மாதிரி கௌதமரே வச்சாரா இல்லைன்னு அப்புறம் வியாசர் வச்சாரா, அப்புறம் கொடுக்கப்பட்ட டைட்டிலாக தெரியல, சிரகாரி. அதனால் நம்ம இவர் ரொம்ப லேசி சோம்பேறி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த கதை. அதனால் கௌதமருடைய கதை கொஞ்சம் நம்ம அங்கிங்கே எங்காவது கேட்டிருப்போம். கௌதமருடைய பாரியா அகல்யா. பஞ்ச கன்னிகள் இல்லைன்னா பதிவர்த்தைகளை பற்றி சொல்லும்போது அகல்யா பேர் கூட சொல்லப்படுறது காலையில் ஸ்மரிச்சுக்கிறதுக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்திரன் செஞ்ச ஒரு மோசம், ஒரு தவறான காரியத்தினால அகல்ய மேலே நிந்த வந்தது. அகல்யா அவளுடைய சீலத்தனை இழந்துட்டான். அந்த கதைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போல, நம்ம சிம்பிளாக சொன்னாவே புரியும். அகல்யா அவ்வளவு அழகாக இருப்பானாமா. அதனால் இந்திரன் ஒரு வாட்டி கௌதமர் ஆசிரமத்துக்கு பொதுவாக சாதாரணமாக அதிதியாக வந்தார். அப்போது எதுக்கு வந்தார் இவர் அதிதி யார் வந்தாலும் தேவதா வந்தாலும் ருஷி வந்தாலும் இந்திரன் ரொம்ப ஆதரித்து அதிதிக்கு என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டு இதெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிட்டார். அது ஒரு சந்தர்ப்பத்தில். அந்த சமயத்தில் தான் அகல்யனை ரொம்ப நேராக அங்கே அவங்க இவருக்கு சேவை பண்ணும்போது பார்த்தா அது மேலே அகல்யா மேலே இந்திரனுக்கு மோகம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கௌதமர் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவர் அப்போதான் சாயங்காலம் நதிக்கு குளிக்கிறதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போனப்போ அந்த சமயம் பார்த்து இந்திரன் கௌதமர் போல வேஷம் மாற்றிக்கிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு மாயாவி, ஈ கேன் சேஞ்ச் காமரூபி, நினச்சா அந்த ரூபம் எடுத்துக்கலாம். அப்படி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அகல்யா பார்ப்போம் தெரியல ஏன் போனவர் இப்போ உடனே திரும்பி வந்தார். கௌதமர் வந்தது மட்டுமில்லை, அவர் இவங்க கூட சந்திக்கணும்னு சொல்லிட்டு காமத்தினை வியக்தப்படுத்துகிறாரு. அப்போ கூட சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம்னா ருஷி இவருடைய நியமம் இப்போ சாயங்காலம் சந்தியா சமயம், அது வேறு. அப்படி போனவர் சரி இனியோ பதி இப்படி நினைக்கும்போது
நானும் எதிர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடிமையாயிட்டாங்க. அடிமைன்னா அந்த விஷயத்துக்கு. அப்போது அது அப்புறம்தான் தெரிஞ்சது இந்திரனே. அந்த அம்மாவுக்கு சந்திக்கிற வரைக்கும் தெரியல. அப்படி பண்ணி இந்திரன் கிளம்பி போகிறான். கிளம்பி போகிற சமயத்தில் தான் கௌதமர் திரும்பி வராரு. அப்போது இவன் வேஷம் மாற்றிக்கிட்டு போகிறது பார்த்தான், சாதாரண இந்திரனாவே போகும்போது. அப்போது அவருக்கு கோபம் வந்துச்சு, இந்திரன் மேலேயும் கோபம் வந்துச்சு. அப்போ நடந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. அகல்யாவுக்கு சாபம் கொடுத்தாரு. அது ராமாயணத்தில் அங்கெல்லாம் சொல்லும்போது கதை கொஞ்சம் வேறே மாதிரி இருக்கும். கல்லாயிட்டா அப்புறம் ராமர் தெரியல, மகாபாரதத்தில் அப்படி சொல்லலை. அதனால் அவர் இவளை விட்டுட்டு போகிறதை முடிவு பண்ணிட்டார். இவருக்கு சில குழந்தைகள் இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் கூட அதில் இந்த சிறகாரிக்கு மட்டும் சொல்கிறார், இவளை தலை வட்டிடன்னு சொல்லிட்டு போகிறார். இவங்க செஞ்ச இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியத்துக்கு அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போனார். இப்போது சிறகாரி சிக்கிக்கிட்டான். இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு தான் இந்த கதை சொல்கிறாரு. ஸோ இவர் சிறகாரி அதனால் உடனே பண்ணல, அப்பா சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரோ, அப்பா தகப்பனாருன்னு எவ்வளோ மதிப்பு, அவருக்கு இருக்கிற பெருமை, அதெல்லாம் நிறைய பேசப்படுவாங்க. நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. நான் கதை சுருக்கமாக சொல்லிட்டு போவேன். 2-3 விஷயங்கள் நம்ம அப்படி பார்த்தா, அப்பா சொல்கிறது தெய்வம், அப்பா தெய்வம் தான், அம்மாவும் தெய்வம் தான். ஆனால் அப்பா நிறைய குழந்தைக்கு இங்கே சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அப்புறம் இவனை வளர்த்துட்டு எல்லாம் செய்வான். அதே சமயத்தில் தாய் கூட தெய்வம் போல் தானே. தாயின்னு எவ்வளோ எந்த குழந்தை எந்த பையன் தாயின்னு கொலை பண்ணுவான்? எந்த காரணத்தினாலாவது பாருங்கோ. இந்த அம்மா தெரிஞ்சு செய்யலை, இன்னோசென்ட் தான். ஆனால் அவர் இந்திரனுக்கே சாபம் கொடுத்தாரு, அவனை வேறு ஏதோ கஷ்டப்படுறான். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவருக்கு கிளம்பி போனால் இப்போது இவங்க என்ன பண்ணணும்? ஸோ இப்படி யோசிச்சுட்ருக்கிறான். இதில் அப்பாவுடைய பெருமை சொல்லணும்னா 2-3 விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவாக நமக்கு உபனிஷத்து சாஸ்திரத்தில் மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா இதெல்லாம் இருந்தாலும் ஜாத கர்ம பண்ணும்போது குழந்தைக்கு தகப்பனார் அஷ்மாபவ புருஷர்பவ, பருசுர், நாட் புருஷர், பருசுர்பவ, அஷ்மாபவ பருஷுர்பவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் அந்த ஜாத கர்ம செய்யும்போது சொல்லுவார். என்ன இதுக்கு அர்த்தம் என்ன? யார் ஒன்று ஜெயிக்காத மாதிரி நீ ரொம்ப கல் போல், ஓகே, அஷ்மான்னா கல், அப்படி அவ்வளோ பலமாக கட்டியாக இருக்கணும். ஆனால் உன்னால் சத்ருகள் யாராவது உனக்கு அப்படி வந்தால், சத்ருவாக வந்துருந்தா நீ அவங்கள ஜெயிக்க முடிகிற அளவுக்கு உனக்கு சக்தி வேணும். பாருங்க, ஒன்று நீ பலவானாக இருக்கணும், எதிர்க்கிற யார் உன்னை மேலுக்கு வந்தான்னு நீ தாங்கிக்கூடிய மாதிரி. அதே போல் எதிரவன் நீ சிக்ஷிக்கணும். ஏதாவது சந்தர்ப்பம் அப்படி வந்தால் நீ பருஷன்னு மனு பரசுராமர்கிட்ட இருக்கும் இல்லை, அந்த மாதிரி அப்படி இருக்கணும்னு ஜாத கர்ம சமயத்தில் அப்பா சொல்லுவார். அதே போல் நாமகரணம் செய்யும்போதும் இதெல்லாம் வேறு புருதாரண்யக உபனிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கும். ஏன்னா அங்கே விஷயங்கள் சொல்லப்பட்டது. நாமகரணம் பேர் வைக்கும்போதும் ஆத்மாவை புத்திர நாமாசி அப்படின்னு
அப்பா சொல்லுவார், குழந்தையோட காதில் சொல்லுவார், நீ ஆத்மா, ஆனால் விவகாரத்துக்கு நான் டிரான்சாக்ஷனுக்காக ஒன்று கூப்பிடணுமன்னா செய்யணுமன்னா ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அதனால் உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இல்லைன்னா வீட்டில் 4 குழந்தை இருந்து எல்லாம் ஆத்மாவான்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஆத்மா தான், இங்கே இருக்கிறது ஆத்மா தான். ஸோ ஆத்மாவை புத்திர நாம ஆசீத் அப்படின்னா ஆத்மாதான் நீன்னு இவருக்கு தெரியும். பையனுக்கு கூட காதில் அப்படி சொன்னதுனால அவனும் ஒரு நாளைக்கு அந்த சப்தத்தனை வச்சுக்கிட்டு அவனும் உபநயனம் அதெல்லாம் ஆகி பாருங்க. பிரம்ம வித்யை பிறந்தப்பிருந்தே சம்ஸ்காரங்கள் மூலமாகவே மனுஷ சரீரத்தில் வந்தாச்சுன்னா அந்த சம்ஸ்காரங்களை கொடுக்கும்போது அந்த பாவனை பெரியவங்களை தெரிஞ்சிருந்து பண்ணால் குழந்தைக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த தாய் தந்தைகள் செய்கிற இந்த விஷயங்களே அந்த குழந்தைக்கு நல்ல பிரயோஜனப்படும். அதனால் பேரண்ட்ஸ் అనేది இங்கே நம்ம நாட்டு பொறுத்தவரைக்கும் இந்த தர்மத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு நல்லது கொடுத்து எல்லாம் செய்ய முடியும் அந்த அளவுக்கு பண்ணணும். அதுக்கு பிறகு கூட ஏதாவது இப்படி நடந்துச்சு அப்படி போயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம அப்புறம் ஈஸ்வரனு கையில் ஒப்பளிச்சிக்க வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சோமா? ஒருவேளை இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தைக்கு அப்படி அந்த ஜீவனுக்கு பிரயோஜனப்படலைன்னா கூட அது வேஸ்ட்டாக போகாது. அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ அதுக்குனால தான் இத்தனை சம்ஸ்காரங்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஏதோ ஆச்சாரம் கஷ்டம் அப்படின்னு சென்டிமெண்டல் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி பரம அர்த்தத்தோடு கூடியிருக்கு. சரி, அப்போது சொல்லிட்டு போனார், இவன் பண்ணல யோசிச்சுட்ருக்கிற இப்படி. இது தந்தை பற்றி சொன்னான். தாய் பற்றி சொல்லணும்னா தாய் முதல் தெய்வம். என்ன, எனக்கு இந்த சரீரம் அப்பா மூலமாக உருவானா கூட அதை வளர்த்தி காப்பாற்றி ஒரு என்விரான்மெண்ட்டில் என்ன வச்சுட்டு அவங்கள சரீரத்தின்னு கூட கேர் பண்ணிக்காமல் எனக்காகன்னு சொல்லிட்டு வாழ்ந்திருந்து அதுக்கு பிறகு இவன் ஒரு 5 வயசு குரு கிட்ட போகிற வரைக்கும் 6-7 வயசு எவ்வளவு தாய் பண்ணணும் வீட்டில் இல்லையா? கர்மெல்லாம் செய்யும்போது தந்தை பண்ணுறான் பக்கத்தில் இருந்து. ஆனால் குழந்தை வளர்த்துறதுன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அவனுக்கு எல்லாம் செய்கிறது தாய் தவிர தந்தை அவ்வளோ பண்ண மாட்டான். பிறந்து பால் கொடுக்கறது எல்லாமே போஷணா வளர்த்துறது. சரியாக வளர்த்து சரியாக பண்ணி வச்சு அப்புறம் குரு கிட்ட போகிறதுக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு அவனை தயார் பண்ணணும். இது முக்கியமாக நிறைய தாய் தான் செய்யும். அப்போது தாய் தெய்வம் இப்படி இருக்கும்போதும் அவங்களுக்கு எப்படி நான் அநியாயம் பண்ணி அவங்க உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு அதையும் யோசிக்கிறேன். இது பல இன்னும் சிந்தனைகள் வருது. அதெல்லாம் சிந்தனை பண்ணுறான். சரி, அங்கே காட்டுக்கு போயிட்டாரு கௌதமர். இது சொல்லி அவரை விட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க, டைம் காலம் ஆகும்போதும் பிரச்சனைகள் எல்லாம் கூட ஒரு அவசரத்தில் நம்ம பண்ண தவறுதெல்லாம் அதுக்கப்புறம் உணர்ந்துருவோம். அதனால் முக்கியமாக ஏதாவது கொஞ்சம் கோபமாக ஏதாவது ரிவெஞ்சாக அப்படி ஏதாவது டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். யோசிச்சுட்டா அப்புறம் ஐயோ லேட் பண்ணானே போயிடுச்சே இப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாம் இதில் சொல்லுவோம். இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணுங்க. யார் நம்ம அமேசான் இவங்களெல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆகுது. ஆஃபர் இஸ் ஓன்லி ஃபார் அனதர் 1 ஹவர்னு போட்டுருவாங்க. அனதர் 7 மினிட்ஸுக்குள்ளே இந்த ஆஃபர் முடிஞ்சிடும்னு சொல்லி நம்ம டெம்ப்ட் பண்ணிவிட்டு சிலது ஃப்ராட் எல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். அவன் இன்னும் குறைச்சி போடுவான். இவன் அட்லீஸ்ட் ஓகே ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும் அவன் போடுவான்.
ஆனால் இந்த ஃப்ராட் அவன் வந்து எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு கடைசியில் அப்புறம் சைபரு ஃப்ராடு ஃபோன் கூப்பிட்டுட்டு பண்ணுறது மட்டும் இல்லை, அது இப்போ நிறைய பேருக்கு அவேர் ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இப்போ இந்த வெப்சைட் இந்த மாதிரி இந்த விற்கிறதுலையே ஃப்ராட் எல்லாம் போயிட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்கோ. அது பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கிற போல் இருக்கும். ரொம்ப தள்ளுபடி கொடுத்துட்டு போடுவான். நமக்கு டெம்ட் ஆகிடும். ஐயோ 1000 ரூபாய் அது 300 ரூபாய் தான். அது வேறு 7 நிமிஷம் வந்துடுறாங்க. அப்புறம் யோசிக்க மாட்டோம், யாருன்னு கேட்க மாட்டோம், அதுக்கு இருக்கிற ரிவ்யூஸ் பார்க்க மாட்டோம். டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போய் பண்ணிட்டா அவ்வளோதான், பணம் போகும். அதுக்கப்புறம் ஒரு பேச்சு ஒரு வார்த்தை இருக்காது. இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. ஃபோன் கூப்பிட்டு நேராக ஏதேதோ கேட்டு என்கொயரி பண்ணுறது அது வேறு. இது வந்து டெம்ப் பண்ணும். அப்படி சும்மா நீ பார்த்து அவன் பாட்டுக்கு அவனு அந்த பொருள் எல்லாம் போடுவான். நார்மல் இந்த சப்ளை பண்ணுற ஆப்பில் எப்படி இருக்கோ அந்த பிக் பாஸ்கெட்டு அவங்க எல்லாம் போட்டு பேமெண்ட் மெத்தட் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, ஒரு மெசேஜ் இருக்காது. அப்படி இல்லை, இப்போ நிறைய இருக்குது. அதுக்கும் ஜாக்கிரதை இருக்கணும். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ? அதனால் அவசரம், கோபத்தினால் அவசரப்படுறோம், ஆசைனால் அவசரப்படுறோம், வெறினால் அவசரப்படுறோம். பல வகையாக இந்த அவசரப்படுறதுன்னு இது ஒரு முக்கியமான விஷயம். டெசிஷன் எடுக்கிறோம்னு சொன்னால் அது யோசித்து செய்கிறது தான் எப்பவுமே நல்லது. அதுதான் இந்த கதையுடைய உபாக்கியானத்தோட மெயின் கருத்து. சரி, கௌதமர் அப்படி சொல்லி போனதுக்கப்புறம் அவர் அங்கே கவலைப்பட ஆரம்பித்தார். என்னுடைய மனைவியான அகல்யா, அவளுடையது ஒரு தப்பும் கிடையாது. அந்தமாக தெரிஞ்சு செய்யலை, வேணுமனு செய்யலை, சரியா? அதனால் என்ன நினைக்கிறாருன்னு கௌதமர் அங்கே என்னோடய பையன் சிறக்காரி அவனுக்கு சொல்லிட்டு வந்தேன்ல, அவனு வந்து நான் சொன்ன இந்த வேலை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இவர் எங்கோ போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டு. உடனே மெசேஜ் கொடுத்து ஃபோன் பேசிட்டா நிறுத்தப்போ நம்ம அதெல்லாம் சொல்லறதுக்கு எங்கே இருக்கு? யோசிச்சு பார்க்கணும். அதனால் அப்படி இந்த வேலையில் கூட அவர் ரொம்ப தாமதம் பண்ணி அவருடைய பேருன்னு அவன் இந்த சந்தர்ப்பத்தில் சார்த்தகம் பண்ணிக்கிட்டோம். அவன் சிறகாரியாகவே நிஜமாக இருக்கட்டும். அது கூட நான் கிளம்புறாரு கௌதமர் அங்கனந்தே. அப்புறம் பொதுவாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்ட அகல்யா பதிவிரதை எப்பவுமே ஸ்திரீக்கு வந்து பாருங்கள், அந்த காலத்தில் வந்து பார்த்தேன் ரொம்ப அநியாயம் అనేది இருக்கு. ஏன்னா ஸ்திரீ வந்து அநியாயம்னா புருஷனை எப்போ டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்திரீ வந்து அபலன்னா she has to depend on the husband for her livelihood, for her safety, everything. பர்த்த மேலே தான் சர்வஸ்வம் ஆதாரப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி இப்போ மாடர்னாக இருக்கிற ட்ரெண்டுன்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை. பொதுவாக பார்த்தோம்னா இந்த சந்தர்ப்பம் எப்போ நடந்திருக்கு, என்ன விஷயம்? அப்போது இந்திரனாலையும் ஏமாற்றப்பட்டான், பர்த்தனாலையும் இப்படிப்பட்ட ஒரு சாபம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டான். கல்லானான்னு அப்புறம் ஏதானான் இப்போ இங்கே கொலை பண்ண சொல்கிறாரு. பாருங்க எவ்வளோ கஷ்டம். இது மட்டும் இல்லை, சாதாரணமாக நினச்சி பாருங்கோ, நம்ம எல்லோரும் கூட இப்போ இந்த ஜெனரேஷன் நீங்கள் எல்லாருமே கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு 5-10 பேர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அப்படி வந்து தான் மாமனார்னு மாமியார்னு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு அப்படி செஞ்சு வந்தவங்க தான். இப்போது இருக்கிற ஜெனரேஷனும் அதெல்லாம் பண்ணுறதில்ல, அது எல்லாம் மாறிப்போச்சு. பட் நினச்சி பார்த்தா நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தா 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருக்குமே இல்லை அப்போ எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு பெரியவங்களன்னு வீட்டில் வச்சுக்கிட்டு நாத்தனார் அவங்களெல்லாருன்னு கூட பார்த்துக்கிட்டு வருவான் போவான். இத்தனை பேருக்கு சமைக்கணும் செய்யணும் எல்லாம் எல்லோரும் இவளை மீது ஆதாரப்பட்டிருப்பான். ஆனால் இவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து எங்கே போய் யாருக்கிட்ட சொல்லிக்குவான்?
அதனால் பொதுவாக சொல்லும் போது ஆக்சுவலி எமோஷ்னல்லி லேட்டர் ஸ்திரீகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வயசாகி ஹஸ்பண்ட் வந்து இருக்கா, ஆனால் பாரியை இல்லைன்னா அவரால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. he cannot withstand that much easily. ஆனால் ஸ்திரீகளை வந்து எத்தனையோ பார்க்குறோம், அப்படி கைவிட்டுனாங்க துரத்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இல்லை பர்த்த போயிருந்தால் கூட எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே நின்று குடும்பத்தை பார்த்துக்கிட்டு. இங்கே லோக்கலில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, எங்கே என்னன்னு சொல்ல மாட்டேன். பர்த்த குடிக்காரன் நிறைய மிடில் லோயர் கிளாஸஸில் அப்படியெல்லாம் இருப்பான். அப்புறம் பாரியை தான் வேலைக்கு போய் பண்ணி செஞ்சு எல்லாம் பண்ணணும். அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டான், இருக்கிறது இன்னும் பிடிங்கி போவான். ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சா எல்லாம் இதுக்கு செலவு பண்ணுவான். அப்படிப்பட்ட நம்ம ஊரில் பார்க்கலாம், எத்தனையோ பேர் இருப்பாங்க. 2 வீட்டுக்கு போய் வேலை பண்ணி காலையிலோ சாயங்காலமோ இல்லைன்னா சாயங்கால சமயத்தில் மல்லி திரும்பி ஒரு கோவிலுக்கிட்ட போய் பூ விற்றுட்டு இப்படி எல்லாம் பண்ணி பையன் வந்து ஒரு அம்மா இன்ஜினியர் படிக்க வச்சுட்டா. 2-3 இடத்துக்கு வேலைக்கு போவான். சாயங்காலம் ஆன உடனே வீட்டு இவங்க எல்லாம் வேலை முடிஞ்சு 6-8 மணி வரைக்கும் பூ விற்பான். இன்னும் சில பேர் இன்னும் கூட வேறு ஏதாவது 2-3 வேலை எல்லாம் பண்ணிவிட்டு மொத்தத்தில் அவளை கால் மேலே அவன் அந்த அம்மா வேலைக்கு இப்போ பூ விற்கிற எல்லா ஸ்கூட்டரில் தான் போவான். ஆனால் ஒரு 6-7 வருஷம் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பான். அப்போ எல்லாம் ஒன்று இருந்திருக்காது சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறோம்னா, இங்கே இப்போது ஸ்திரீக்கு இருக்கிற கஷ்டங்கள் அப்படின்னு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னு பேர் வச்சுட்டு அப்படி இஷ்டத்துக்கு போவன்னு சொல்லலை. ஆனால் எத்திர நாரியாக பூஜ்யந்தே தத்திர ரமந்தே தேவதாக. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எங்கே ஸ்திரீகள் பூஜிக்கப்படுவாங்களோ அங்கே தேவதைகளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். இது நம்ம நாட்டில் இப்போ நாரி சக்தி அது ஃபாலோ பண்ணுறோம். அந்த அதிக சிஹ்னமாக தான் இந்த நவராத்திரி தேவி சக்தியுடைய ஆராதனை. அதனால் ஒரு பக்கம் அது இருக்குது, பட் அங்கங்கே இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அப்போது அதுக்கு தாங்குறான், அதுக்கு இருக்கிறான், ஏற்றுக்கிறாங்க, பயப்படலை, வாழ்க்கையில் முன்னு போகிறாங்க. ஸ்திரீகளுன்னு அப்படி அந்த விதத்தில் பாராட்டணும். ஒரு குழந்தைன்னு வெட்டுறதுன்னா எவ்வளோ சிரமப்படுவான். 2, 3, 4 குழந்தைகள்னா என்ன ஆயிடுச்சு. சர்வம் தியாகம் பண்ணிட்டான், ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியெல்லாம். அதனால் ஸ்திரீனி கௌரவிக்கிறது, ஆதரிக்கிறது, பிரேமிக்கிறது எப்பவுமே அது எந்த ஸ்திரீயாகட்டும் அப்படி இருக்கணும். அதுதான் நம்ம பண்பாடு. பட் இங்கே இந்த கதையில் அப்படி நடந்துச்சு. அவர் ருஷி தானே, அவரே இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. இந்த கதை நமக்கு வேணும் இல்லையா, நமக்காக அப்படி நடந்துச்சு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் அது பட்டிமன்றம் ஆகிடும், அது வேண்டாம் நமக்கு. சரி, இங்கே நமக்கு சிரக்காரியுடைய குணம் முக்கியம். அப்போது அங்கே நினச்சிக்கிறான் சிரக்காரினை பற்றி கௌதமர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அப்புறம் திரும்பி கிளம்பி வந்துட்டார். கொஞ்ச நாள் ஆகிடுத்து, இவன் இன்னும் அப்பா சொன்ன காரியம் பண்ணல. ரொம்ப லேசி இல்லையா சிரக்காரி. எப்போ வந்து அகல்யானை பாரின்னு பார்த்தார், இவனை பார்த்து அப்படியே கௌதமருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ நிஜமாக சிரக்காரி தான், அவனை ஆசீர்வதித்து ஒரு இது சொல்கிறாரு. சிரக்காரி பத்ரம் தே சிரகாரிக சிரகாரி மேதாவி. உனக்கு நல்லது நடக்கட்டும், நீ மேதாவி உண்மையா. அப்படியே அது மட்டும் இல்லை, நீ கர்ம செய்வே, ஆனால் யோசிச்சுட்டு ஜாகிரதையாக செய்வே. அதனால்
भद्रं ते चिरकारिका चिरकारि मेधावी न अपराध्यति कर्मसु அபராத்தியம்னா செய்யக்கூடாதது எதுன்னா நீ வெயிட் பண்ணுவே தவிர அவ்வளோ சட்டுன்னு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி நீ சிரஞ்சியாவே இருக்க போகிற இந்த சிரகாரி பேர் வச்சு அதனால தான் நீ எனக்கு பேர் கதை சொல்லிக்கிறோம் அந்த நல்ல குணத்தினால அந்த சமயத்தில் கௌதமர் கூட சில வேறு நடந்த ஏதேதோ கதைகள் கூட அதெல்லாம் கானம் செஞ்சு சொல்லுவார் அந்த கதைகளுக்குள்ள சாராம்சம் மட்டும் சொல்கிற 4-5 வாக்கியம் ஓகே என்ன ஒரு கதைக்கு இன்னொரு கதைக்கு இன்னொரு கதை இருக்கும் ஒரு மனுஷனை பற்றி அகல்யா பற்றி தனியாக பேச வேண்டியிருக்கு இந்திரனை பற்றி தனியாக பேச வேண்டியிருக்கு சரி இந்த மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நிதானமாக டெசிஷன் எடுத்துக்கிட்டு வேலை செய்கிற அவங்களை பற்றி அந்த கதைகளுக்குள்ள இருக்கிற சாரம் முக்கியமாக நீ யாராவது கூட பிரேமில் இருக்கும்போது பிரேமன்னு லவ்னு சொல்கிறோம் லவ் அஃபேர் இப்போ புரியும் போது சொல்லணும் வேணா இல்லை ஸ்னேகம் பண்ணும்போது ஒருத்தர் கூட இவனை நான் ஸ்னேகம் பண்ணி இவன் நான் என்னோடய ஸ்னேகத்தை நான் செஞ்சுக்கணும் அந்த இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீ யாருனாவது விரும்புகிற அப்படின்னு நினச்சிக்கும் போது அந்த பீஷ்மர் கதையில் என்ன பார்த்தோம் அம்பா அங்கே சொல்லாதனாலே அப்பா அம்மாவுக்கு சொல்லலை நான் அந்த ராஜானுக்கு நான் சொல்லிட்டான் காதல் பண்ணுறேன் பீஷ்மர் ஸ்வயம்வரம் செய்யும்போது அப்போவே ஸ்வயம்வரத்தில் எதுக்கு உட்காரணும் உட்காரலன்னா பீஷ்மர் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டார் இல்லையா புத்தி வேலை பண்ணல ஆனால் அப்புறம் பீஷ்மர் மேலே படி வாங்கிறதுக்கு ஸ்தபம் பண்ணி அடுத்த இன்னொரு ஜன்மம் எடுத்துகிட்டு வந்தா இது என்ன நியாயம் அதனால் நீ யாருக்காவது ரொம்ப அன்பாக பிரேமம் இருக்கணும் இல்லைன்னா நீ யாராவது விரும்புகிற உன்னுடைய வாழ்க்கையுடைய லைஃப் பார்ட்னராக பண்ணிக்கிறதுன்னா ஸ்னேகம் பண்ணுறதுல கூட அப்புறம் எனக்கு அகங்காரம் இருக்கேன்னு அந்த அகங்காரம் மனுஷனுக்கு தெரியும் அகங்காரப்படுறவன் ரொம்ப அவனுக்கு உள்ள தெரியாமல் ஒன்று அகங்காரப்படலை ஆனால் அந்த அகங்காரப்படுறதே அப்படி செய்யறது பெருமைன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான் அவ்வளோ தெரியாமல் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அபிமானப்படுற அகங்காரப்படுற அந்த சமயத்தில் அப்புறம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ நான் பாடம் சொல்லி கொடுக்கணும் நான் செய்யணும் பண்ணுவேன் அந்த மாதிரி துரோகம்னு அவங்கள எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஏதாவது நமக்கு சுற்றி இருக்கிற பந்துகள் மித்திரர்கள் சேவகர்கள் பிரஜைகள் ஸ்திரீ யாராவது இவங்களெல்லாம் அவங்க என்னமோ தெரியாமல் ரகசியமாக ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படி படும்போது அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் ராஜா தண்டனை கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் டீச்சரு வாத்தியாருக்கு கொடுப்பான் இப்படியெல்லாம் இருக்குது சில வாட்டி தாய் தந்தைகளை ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி அப்புறம் கோபம் காட்டலாமா இங்கே இவ்வளோ கோபப்படணுமா ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஒருத்தனை பனிஷ்மெண்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு நீ டெசிஷன் எடுக்கணும் செயல்படணும் அதுதான் இந்த கதையில் முக்கியமாக நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான கருத்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு மனுஷனும் ஜாக்கிரதையாக இருந்து எந்த விதமான முடிஞ்ச வரைக்கும் தப்பான நிர்ணயங்கள் அப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் அவனும் வருத்தப்படாமல் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருத்தப்படுற போல் செய்யாமல் இருக்கணும்னா மனுஷனுக்கு இந்த மாதிரி சத்சங்கம் இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும் சத்சங்கம் சத்புருஷனுடைய சாங்கத்தியம் சத் சிரவணம் இந்த மாதிரி
அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டோம், சிறகாரியாகவே இருப்போம். அவங்கவங்க லைஃப்பில் நினச்சி பாருங்க, எல்லோரும் ஏதோ 1 2 3 இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் நிஜமாக அதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருப்போம். நான் ஏன் அப்போ அப்படி சொன்னேன், ஏன் அப்படி செஞ்சான்னு எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கும். பட் அது எவ்வளோ கம்மி. நிறைய வாட்டி நான் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல, இல்லை இனிமே பண்ண மாட்டேன். இப்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்து அப்படி இனிமேல் வாழ்க்கையை நம்ம நடத்துக்கணும். அதனால் காம குரோதங்களுக்கு அடிமையாகி ஆத்திரப்பட்டு எந்த காரியத்தினும் செய்யக்கூடாது. முக்கியமாக ராஜ்யபரணம் செய்கிற ஒரு போஸ்டில் பதவியில் இருக்கிறவங்க, இந்த பதவின்னு சொன்னால் நான் சொன்னால் நம்ம வந்து மினிஸ்டராக இருக்க வேண்டியதில்லை, பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டியதில்லை. என் வீட்டுக்கு நானே தான் ராஜா, வீட்டுக்கு ராஜா இல்லையா? என்னுடைய கான்ஸ்டியூன்சி சின்னதில் இருக்குல்ல, அங்கே நான் தானே. இந்த 10 பேர் இந்த கிளப்பில், இந்த சொசைட்டியில் நான் தான் பிரசிடெண்ட்டு. எல்லாம் அப்போ நம்ம ஒரு விதத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதனால் பூபதிகளானவங்க, மகர்ஷிகளானவங்க, அப்படிப்பட்டவங்க பெரியவங்களாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு தப்பு ஆன ஆத்திரத்தில் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு காரியம் பண்ணால் அவங்க துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இத கருத்து. சிரகாரி உபாக்கியானம் பீஷ்மர் சொன்னது தர்மராஜனுக்கு. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது கதை இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மாதலி உபாக்கியானம். மாதலி உபாக்கியானம் இது எங்கே வருதுன்னா உத்தியோக பருவத்தில் வருது. உத்தியோக பருவம்னா இந்த தூது போகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, யுத்தம் நிறுத்துறதுக்கு அங்கே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. யுத்தம் செய்யணும்னு சில பேர் சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நடுவில் இந்த தூது போய் கிருஷ்ணரே தூது வருவார்ல, அப்படியெல்லாம் பல வாட்டி பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் அங்கே நடக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் பாரதத்தில் உத்தியோக பருவம். அதில் வந்து ஒரு குட்டி உபபருவம் இருக்குது, பகவத் தியான பருவம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கணுவ மகர்ஷி துரியோதனனுக்கு சொல்கிறார் இந்த கதை. கணுவ மகர்ஷி துரியோதனனுக்கு பாருங்க. அதனால் துரியோதனனுக்கு துருதராஷ்டிரனுக்கு கூட சத்சங்கம் கிடைச்சது. என்ன துரதிருஷ்டம்னா சத்சங்கம் கடிச்சியும் காதிலும் நல்ல விஷயங்களும் உளுந்தையும் மனுஷன் மாறாமல் இருப்பான்னு பாருங்கோ. அவன் வந்து என்ன சொல்கிறோம், அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. he knows not அப்படின்னு 3 கேட்டகரி சொல்கிறோமே. அவனுக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியும். அவன் வைஸ் பர்சன். அவனுக்கு தெரியாதன்னு அவனுக்கு தெரியும். குட், ஹெல்ப் பண்ணணும். அவன் மேலே வருவான். அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் தான் குரு கிட்ட வந்துடுவான், சாஸ்திரத்துக்கிட்ட. அதனால் இங்கே துரியோதனன்கிட்ட கண்வ மகர்ஷி கிருஷ்ணர் தூது வந்தார். கிருஷ்ணன்னு கூட கட்டி போட்டு ஏதாவது பண்ணி இங்கே ஏதாவது தீர்த்து கட்டலாம்னு நினச்சான். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு 100 பேர் பிளாக் கேட்ஸ்ன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். டக்குன்னு கிருஷ்ணர் உட்கார்ற இடமெல்லாம் அப்படியே உளுந்து போய் கிருஷ்ணன் அண்டர் கிரவுண்டு கொண்டு போனோம். அங்கெல்லாம் கட்டி போடுறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டான். அங்கே தான் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இவனுக்கு இப்போ என்ன சொல்லி எப்படி பிடிக்கணும்னு விஸ்வரூபம் காட்டிட்டாராமா. அங்கே துரியோதன் சொல்கிறான், ஏய் கிருஷ்ணா,
மேஜிக் பண்ணுறது உனக்கு இல்லை, எனக்கும் தெரியும், மேஜிக் காட்டாதான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? விநாசகாலே விபரீத புத்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போதோ துரியோதன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், கர்வத்தோடு இருக்கான். நான் ரொம்ப பலசாலி, எனக்கு இத்தனை பேர் ஒத்தாசு கொடுக்குறான், இத்தனை பேர் என் பக்கம் வரேன்னு சொல்லிட்டாங்க, ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு முன்ன தெரியாமல் பேசுறது செய்கிறது எல்லாம் பண்ணுறான். ராவனுடைய புள்ள அந்த மேகநாதன், அவனுக்கு இன்னொரு பேர் என்ன, இந்திரஜித். அவனு பேசி சித்தப்பா விபீஷணன் இங்கேருந்து வெளியே போ நாய் மாதிரி என்னை திட்டானே ராவணனுடைய சபலையே. அதுக்கு பிறகும் அங்கே இருப்பானா நல்ல மனுஷன், ஒன்றும் பேசாமல் கிரீட்டம் எல்லாம் எடுத்து அங்கே வச்சுட்டு உடனே ராமர் கிட்ட வந்தார். சரி, அதே போல் இங்கே விதுரர் விஷயத்தில் கூட இப்படி தான் துரியோதன் பிரவர்த்திச்சு. எப்போ துரியோதன் இப்படி ரொம்ப மோசமாக பேசி அப்படி பண்ண, இனிமேல் நமக்கு இங்கே இடம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு விதுரர் கூட அன்றைக்கே அஸ்தினாபுரத்துலேருந்து கதவு தாண்டி கிளம்பி போயிட்டார் யாத்திரைக்கு. அந்த இடத்துல சுகமகாமுனி எதிரார் பாகவதத்தில், அஹோ குருவம்சத்துடைய லக்ஷ்மி தனம் யார் போகிறா, அவர் ஒருத்தர் தான் அந்த பக்கம் ரொம்ப சத்குண சம்பன்னன். எப்போ பார்த்தா நல்லது செஞ்சார், இவங்களுக்கு பாண்டவர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கே நல்லது சொல்கிறாரு. திருதராஷ்டிரனுக்கு எப்பவுமே பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி இருக்கார் சப்போர்ட்டர். ஆனால் அவர் கிளம்பி போனால் இனிமேல் இவங்களுக்கு லக்ஷ்மி யார் விட்டுட்டு போகிறான்னா, அங்கே லங்கையில் சொல்லும் போது கூட லங்கையுடைய லக்ஷ்மி விட்டுட்டு போகிறதே என்னார் வால்மீகி ராமாயணத்தில். இங்கேயும் அப்படிதான் குருவம்ச குலதனம் விதுரர். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் பல ருஷிகள் எல்லாரும் வராங்க போகிறாங்க, இவங்களுக்கு எல்லாரும் கூட தொடர்பு தான். எப்படியாவது இந்த துரியோதனனுக்கு ஏதாவது புத்தி சொல்லிட்டு இவன் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு பகவானோட பிளான் வேறு இருந்தால் கூட இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நல்லது கேட்கறதுக்கான இது இருக்கணும் இல்லையா. அப்படி ருஷிகள் எல்லாரோட அபிப்பிராயம் என்னன்னு இவன் எப்படியாவது மாற்றணும், ஏதாவது சொல்லித்தரணும். அந்த சமயத்தில் தான் கண்வ மகர்ஷி பாண்டவர்களை பற்றி சொல்கிறாரு. அங்கே ஒருத்தர் ரொம்ப பலசாலிகள், நீ என்ன எஸ்டிமேட் பண்ணுறியோ எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒரு தெய்வ அம்சம், தேவ விக்ரமர்கள்னா தேவத்திலிருந்து ஒரு அம்சமாக வந்தவங்க தெரியும் நமக்கு. இந்திரனுடைய பிள்ளை தான் அர்ஜுனன் அம்சம், வாயுவுடைய புத்திரன் தான் பீமன். இப்படி அஸ்வினி குமார்கள் தான் நக்கல சகதேவர்கள், தர்மனுடைய புத்திரன் தான் தர்மராஜன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படிப்பட்ட அவங்களுக்கு நடுவில் உன்னுடைய இந்த அபிமான கர்வத்தோடு கூடியிருக்க இந்த பலம் நிற்காது. எப்படியோ தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார். அப்போதான் ஏன்னா அவருக்கு இன்னொன்று ஏதாவது சொல்லி கொடுத்தா தானே. அப்போதான் கண்வ மகர்ஷி இந்த மாத்தலி உபாக்கியானம், யார் இந்த மாத்தலி என்ன, இந்திரனுடைய ரத சாரதி, இந்திரனுக்குடைய ரத சாரதிக்கு பேர் மாத்தலி. இவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்க, குணகேஷினி அந்த அம்மா பேர். குணகேஷிக்கு கல்யாணம் பண்ணுற சமயம் வந்துச்சு, நல்ல மாப்பிள்ளைக்காக தேடிட்டுருக்கிறாரு. பல இடத்துல ட்ரை பண்ணிட்டு பார்க்குறாரு, நல்ல மாப்பிள்ளை வேணும் நல்ல மாப்பிள்ளை வேணுமான்னு. அந்த சமயத்தில் அப்படி தேடிட்டு முயற்சி பண்ணும்போது நாரதர் வந்தார் ஒரு வாட்டி மாத்தல்லிக்கிட்ட. வந்ததுக்கப்புறம்
அதான் மாத்தலை எங்கோ போயிட்டுருக்குறான், ஒரு இடத்துக்கு போய் சம்பந்தம் பார்க்கறதுக்காக. எந்த லோகத்துக்கு போகிறாரோ என்னன்னோ. நாரதர் வந்து எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு, இப்படி என்னுடைய குழந்தைக்கு மாப்பிள்ளைன்னு பார்க்கணும், பையனை பார்க்கணும், எங்கேயுமே கிடைக்கல. ஓகே, இப்போவும் இல்லை, அந்த காலத்து கூட கஷ்டம் இருக்கேன். ஆனால் இப்போ வந்து பொண்ணுக்கு பையனை கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் யூ ஆர் ஸ்மெல்லிங் தட் ட்ரெண்ட். ஏன்னா 2 பேர் ஈக்குவலாக படிச்சுட்டு இருக்காங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. சிலவாட்டி பார்த்தா பொண்ணு தான் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறான். சங்கடம். அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், கொடுக்கலாமா இல்லையம்மா, மாப்பிள்ளைக்கு சம்பளம் கம்மியாக இருக்கு, எங்கள் பொண்ணு நல்ல வேறு கம்பெனியில். ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால தான் அவங்களே 2 பேர் முடிவு பண்ணிட்டா சுலபமாக நடந்து போயிட்டுருக்கு இப்போது. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டம் என்னமோ பட்டுட்டோம். நம்மளாக பார்த்து செய்யணும், எல்லாம் பார்க்கணும், முடிவு பண்ணோன்னா கொஞ்சம் தான் நடக்கிறது, நிறைய நடக்கிறது இல்லை. சரி, நாரதர் வந்து சரி நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரேன், அவர் அதிகம் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து வருணனுடைய அனுமதி எடுத்துக்கிட்டு நாகலோகத்துக்கு போயிட்டாங்க. அங்கே யாரும் பிடிக்கல இந்த மாத்தலைக்கு, எந்த பையனும் பிடிக்கல. அதுக்கப்புறம் பாதாள லோகத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயும் கேட்டார், என்கொயரி பண்ணார், எல்லா மேட்ரிமோனியல்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்றும் பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹிரண்யபுரம், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்காதுங்க, இருக்குது, பாரதத்தில் இருக்குது. அப்புறம் கருட லோகம்னு இருக்குது, அங்கேயும் போயிருக்காங்க. ரசாதலத்துக்கு போயிருக்காங்க. பொதுவாக நம்ம இந்த பாத்தாளம் ரசாதலம் இதெல்லாம் தெரியும், ரசாதலம். அதுக்கப்புறம் வாசுகி பரணம் பண்ணிட்டு இருக்கிற போகவதி அணி நகரத்துக்கு போயிருக்காங்க. அங்கே அதில் அந்த நாகர்களுக்குள்ள ஒவ்வொருத்தனும் பிடிச்சாச்சு மாத்தலைக்கு. குட் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் தான் மீடியேட்டராக இருக்கார்ல. அப்போது முதல் வந்து எங்கே வந்தோம் நம்ம இப்போ தெரியுமா, வாசுகி போகவதி நகரத்துக்கு வந்தோம். இங்கே எல்லா நாகர்கள் தான் இங்கே இருப்பான். அரியக்கன் அப்படின்னு ஒருத்தனுடைய பேரன். அதுக்கப்புறம் சிக்குரன் அப்படினுடைய பையன். ஆனால் அந்த சிக்குரன் கருக்மந்தனுடைய கையில் கருக்மந்தன் சாப்பிட்டுட்டான், கருடன் சாப்பிட்டான். நாகர்களுக்கு கருடனுக்கு எப்பவுமே ஆகாதில்லை. அப்படிப்பட்ட அரியனுடைய பெயரனான சிக்குரனுடைய பிள்ளையான ஒரு பையனும் இருக்கான். அவன் பேர் சுமுகன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் நாரதர். அப்படி சொல்லி அப்போது பிடிச்சது மாத்தலைக்கு, இந்த பையனை என்னை பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போது மாத்தலை பற்றி நாரதர் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க பிள்ளை மகளுக்கு வந்து இவங்க இந்த பேரனை கொடுத்தா என் அப்பா இல்லையே, ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா வாழலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரியமனை வந்து அந்த சந்தோஷத்தினால துக்கப்பட்டு சொல்கிறாரு. சந்தோஷப்பட்டு வந்த துக்கத்துக்கு அப்புறம் சொல்கிறாரு என்னன்னா, நல்லதாக இருக்குது, மேட்சலில் நல்லா இருக்குது, ஆனால் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த வினத்தவுடைய பிள்ளையான கருடன் வந்து இந்த சுமுகனை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவன் சொன்னால் செய்வான், அதுக்கு இன்னும் எதிர்க்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், சுமுகனை சாப்பிட்டுவான், கண்டிப்பாக பண்ணுவான் அவனை அப்படின்னு சொன்ன உடனே மாத்தலை சொல்கிறான், நாரதரே நம்ம இதுக்கு ஒரு பரிஷ்காரம் பண்ணணும், ஏதாவது எப்படியாவது நான் செலக்ட் பண்ண இந்த மாப்பிள்ளைன்னு வந்து அந்த கருடன் சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து சமைக்கிறக்கூடாது.
அப்போது என்ன பண்ணலாம், வாங்கோ நம்ம 2 பேரும் முதல்ல இந்திரன் கிட்ட போய் பேசுவோம். ஏன்னா இந்திரனுக்கு இவன் சாரதி தானே, அவர் மூலமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்திரன் வந்து இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கேஸாக இருக்குது, அதனால் நான் நேராக டீல் பண்ண மாட்டேன், வாங்க 3 பேரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு பகவான் விஷ்ணு கிட்ட வந்துட்டாங்க. பகவான் விஷ்ணு கிட்ட வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் விஷயம் சொன்னாங்க. இவன் பையன் அவங்கள இன்னும் இப்படி எல்லா கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோம் எல்லாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு சொன்னார், சுமுகனுக்கு கொஞ்சம் அமிர்தம் கொடுத்துட்டு அவனை பிடிச்சிக்க சொல்லுங்க, அவனை ஆயுஷ் நல்லா இருக்கும், ஒன்றாகாது. இந்திரன் வந்து ஐயய்யோ நான் அந்த வேலை பண்ண மாட்டேன். அப்புறம் கருடனுக்கு கோபம் வந்து, என்ன கருடனை பற்றி தெரியும், கொஞ்சம் தெரியும், அதனால் உஷாராக இருக்கா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், விஷ்ணுவை நீங்களே கொடுங்கோ. விஷ்ணுவே అమృతం கொடுத்தாரு ஒருத்தருக்கு అనేది இந்த கதையில் தான் பார்க்குறோம். வேறே கதையில் எல்லாம் வேறு வேறு அனுகிரகம் பண்ணார், தரிசனம் கொடுத்தாரு, நான் அப்புறம் வரேன் அன்னார், இப்படி தான் தவிர அமிர்தம் கொடுத்தார். அப்போது இவனுக்கு இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷப்பட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த விஷயம் நம்ம பெரிய திருவடிக்கு தெரிஞ்சு போச்சு. கருடனுக்கு தெரிஞ்சு கோபத்தோட முல்லோகங்கள் வந்து ஆடி போகிற மாதிரி ஓடி இந்திரனுக்கிட்ட வந்து கோபத்தனை காட்டி ஒரே அமக்களமாக பேசுகிறார். நீ முல்லோகத்தை நீ வந்து இந்த தேவர்களுடைய ராஜா இப்படிப்பட்ட காரியம் பண்ணலாமா, இது எல்லாமே எனக்கு சாங்ஷன் பண்ணது தானே, இது வந்து ருஷிகளுடைய அதெல்லாம் பின்னாடி கதை இருக்குல்ல, அதனால இவங்களை ஒருத்தனொருத்தர் தானே சாப்பிடணும்னு ஏதோ நியமம் ஆயிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் ஒரே வாட்டி சாப்பிடாதப்போ ஒன்று அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று எடுத்துக்கோணும், அதே என்னமோ. அதனால இந்த மாதிரி நியத்தினை நீ மாற்றலாமா, எல்லோரும் தர்மம் தான் பேசுவாங்க பாருங்க, மாற்றலாம் நியத்தி அப்படின்னு கருடன் வந்து ரொம்பவே கோச்சிக்கிட்டு இந்திரன்கிட்ட, நான் யாரும் தெரியுமா உனக்கு, தெரியும், இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன், தக்ஷ பிரஜாபதியுடைய மகளான வினத, அப்புறம் கஷ்யப, எங்கள் அம்மா வினத, எங்கள் அப்பா கஷ்யப பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ரெக்கை மேலே உன்னை அப்படி தூக்கிடுவேன் இந்திரன். இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே பேசுகிறான், விஷ்ணுவுக்கு முன்னாடி தான். விஷ்ணு இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு, கருடா நில்லு நில்லு, எனக்கு முன்னாடியே வந்து நீ இவ்வளோ உன்னை பற்றி பூஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆத்மஸ்துதி பண்ணுறேன், நீ அவ்வளோ பலசாலியா, அப்படியே உலகம் மொத்தத்தனை தாங்கிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது நான் அப்பா, மறந்துட்டியா, நீ என்னமோ என்னை தூக்கிட்டு போகிறேன் அங்கெங்கன்னு சொல்லிட்டு நீ பெருமைப்படுற, இப்போ சொல்கிற பாரு, என்னோடய கை உன்னை மேலே வைப்பேன், கொஞ்சம் நேரம் தாங்குவியா பாரு அப்படின்னு விஷ்ணு கருடன் மேலே கை வச்சாராமா. கருடன் வந்து மூர்ச்சாகி அப்படியே அன்கான்ஷியஸாக விழுந்துட்டான். விழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான், நான் விஷ்ணுன்னு தூக்கிற சக்தி வந்து அவர் கொடுத்ததா தவிர அது என்னோடது இல்லை, என்னோடது இல்லை. எதுக்கு இந்த கதை பேசுகிறோம் மறக்கக்கூடாது. அகங்காரம், அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே, கீதையிலோ இவ்வளோ கர்வப்படுறோம், இவ்வளோ அபிமானப்படுறோம். துரியோதன் பற்றி சொல்லலை, நம்மளை பற்றி தான் இதெல்லாம். இல்லை சார், நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெட்டர், துரியோதன் மேலே நல்லது தான், குட், பெட்டர்னா பெட்டர், நல்லது தான். ஆனால் எங்காவது மூலையில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்படிப்பட்ட பாவனை இருக்கான்னு பாரு, ஏதாவது ஒரு நாள் தலை தூக்குதான்னு பாரு, எப்போ அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி வருதான்னு பாரு, கவனிச்சுட்டே இரும். அதனால் அப்படி உடனே அப்புறம் ஏந்திஷா விஷ்ணுவுக்கு நமஸ்கரித்து என்னை மன்னிக்கணும் பிரபு அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, விஷ்ணு என்ன பண்ணார், சும்மா அந்த
மாத்தலி அங்கே இருக்கான், மாத்தலி சுமுகன் இருக்கான் இந்த பையன். காலு விஷ்ணு கால் வேலு வச்சு அவன் அப்படி தொட்டிட்டாராமா. அவன் பறந்து போய் கருடனுடைய வக்ஷஸ்தல மேலே போய் அப்படி மோதிக்கிட்டான். அடிக்கிறதுக்காக பண்ணல, விஷ்ணு அவரோட சக்தின்னு காட்டுறதுக்காக பண்ணார். ரெண்டாவது இந்த 2 இன்சிடெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் கருடன் ரொம்பவே உணர்ந்தான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்போது விஷ்ணுவும் சொல்லார், இப்படியெல்லாம் யாரும் விரோதமாக வேண்டாம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்கோ, ஸ்னேகத்தோடு இருங்கோ. எதுக்கு அவங்களுடைய பெருமை, அவங்கவுங்களுடைய பலம் தபஸை சொல்லிட்டு இந்த இண்டிவிஜுவாலிட்டி எதுக்கு, வெஷ்டி பாவனை இவ்வளோ எதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்னேகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கருடன் ஊட்டி கொடுத்தாங்க. அப்படி அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு கண்வர் இந்த கதை சொன்னார். மாதலி உபாக்கியானம் எதுக்கு சொன்னார்? கன்க்ளூஷனாக கண்வர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொன்ன இல்லை அம்சாவதாரத்தின் எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. இவ்வளவு சொல்லி அந்த அவங்கள பக்கம் இருக்கிற அந்த வசுதேவன் யாரோ கிடையாது, வசுதேவனுக்கு பிறந்த பிள்ளையும் யாரோ இல்லையா, விஷ்ணு அவதாரம்தான். அந்த மகாவிஷ்ணு அவங்கள பக்கம் இருக்கான். அதனால் நீ அவங்கள ஜெயிக்கணும், ஏமாற்றணும் అనేది ஒருக்காகவும் நடக்கிற விஷயம் இல்லை. உணர்ந்தாச்சுன்னா பொடிச்சுக்குவே, இல்லைன்னா நசிஞ்சு போயிடுவே. ருஷி வாக்கு. புத்தி வர வேண்டாம், கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். யார்? எங்கள் கசின் பிரதர்ஸ்வா அவங்களெல்லாம் என்ன கேட்டாங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ராஜ்யம் கொடுங்க, ஒரு ராஜ்யம் நீ பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி பேசிட்டா, எவ்வளோ திமிரு. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ அகங்காரப்படுறோமோ, கர்வப்படுறோமோ, தம்பம் காட்டுறோமோ, அபிமானப்படுறோம், அந்தளவுக்கு நம்ம நாசனம் ஆகிடுவோம். ஆனால் தற்காலத்துக்கு நான் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிறேன், நான் எல்லாம் சாதிச்சுக்கிறேன், நான் எல்லாம் காட்டுறேன், எல்லாம் எனக்கு கையில் வச்சுக்கிட்டேன், இப்படி எல்லாம் செல்லாது. பகவானுக்கு முன்னாடி செல்லாது, ஈஸ்வரனுக்கு முன்னாடி செல்லாது. நீ எவ்வளவு என்ன தூசி கூட கிடையாது. அதனால தான் பரமபக்தி. நேற்றுக்கு நம்ம சத்தர்ஷனம் பேசிகிட்டு இருந்தால் கூட நாரதர் உத்தவருடைய கீதை பகவான் செஞ்ச உபதேசம் பற்றி சொன்னார். சரண்டர், அதுதான் பண்ணணும். அந்த பக்தியில் பண்ணுற சரண்டரை அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வரும்போது அகங்காரம் எல்லாம் போயிடுத்து. நான் అనేది எங்கே இருக்கு? த ஃபஸ்ட் பர்சன் ஐ should get dissolved into the original I. When it gets dissolved, then there is no second person, there is no third person. As long as you have the second person, third person, like this feeling, the differences and Veda Bhavana, you have to suffer in this world. Samsara Chakrathil. இதான் நேற்றுக்கு இந்த 16வது ஸ்லோகத்தோட அஸ்மசுஷ்மத், இந்த பேதம் டிஸ்கவர். உன்னுடைய நிஜஸ்வரூபத்தை நீ கண்டுபிடிச்சிக்கோ, நிம்மதியாயிரு, சாந்தமாயிரு. எதுக்கு ஆராட்டம், போராட்டம், கவலை? எதுக்கு? சரி, இப்படி சொல்லி கண்வர் இவ்வளோ சொல்லி அவன் கேட்கலை. அது அப்புறம் வேறு விஷயம். ஸோ மாத்தலி உபாக்கியானம் நமக்கு துரியோதனனும் ஒரு அதாக காட்டிட்டு ராங் ரோல் மாடல் எதுக்கு மாடல்? இது அங்கே உத்தியோக பருவத்தில் கண்வர் துரியோதன் சொன்ன கதை. சரியா? அதுக்கடுத்ததாக 3வது உபாக்கியானம். சின்னதாக இருந்து எத்தனை நேரம் சொல்லிட்டு போவேன், எனக்கு டைம் இருக்கிறவங்க சொல்லுவேன். ஒன்று இதில் இந்த மோரல் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அடுத்ததாக 3வது சௌகன்யோபாக்கியானம். அது சேர்ந்து படித்த சமஸ்கிருதம் கஷ்டமே.
சுகன்யாவுடைய உபாக்கியானம். சுகன்யனு பற்றி கதை. சுகன்யனு பற்றி கதைன்னு சொன்னாவே சவன ரிஷியோட கதை சேர்ந்து வரும். பிகாஸ் சவன ரிஷியோடைய பத்தினி தான் சுகன்யா. இது எப்போ யார் எதுக்கு சொன்னாங்க? பாண்டவர்கள் வனவாசத்துக்கு வந்தாங்க. இன்னொரு நிறைய வருஷம் வனவாசம் செய்யணும். எல்லாம் தோற்று போய் இழந்து போனதுக்கப்புறம் ஜூது விளையாடி, அப்போது வனவாசத்தில் அவங்களுக்கு பல பல நல்ல மகாத்மர்கள் ரிஷிகள் சத்சங்கம் ஏற்படுறது. அதனால் அந்த வனவாசத்தில் வர அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவனு அப்படியே தாண்டி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு சக்தி தெம்பு வந்துட்டுருக்கு. அப்போது அந்த சமயத்தில் லோமஷா அனே ஒரு ருஷி, பெரிய ருஷி வரும் பாருங்க. ருஷிகளோட சாங்கத்தியம் சத்சங்கம் கடிச்சதுன்னா இவங்களுக்கு என்ன இனிமே? அதான் சத்சங்கம் கடிச்சா பொடிச்சுக்கோ, வேறு மருந்து ஒன்றும் கிடையாது. அது என்ன கஷ்டம், என்ன ப்ராப்ளம், என்ன வாட் எவர் யூ சே, சத்சங்கம் கடிச்சிச்சுன்னா நீ கரையேறின போல் தான். அதனால் சத்சங்கத்துக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வாழ்க்கையில். சரி, லோமசனை பற்றி சொல்கிறதுனால அவனை பற்றி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அப்புறம் அவர் என்ன கதை சொன்னார், எதுக்கு இந்த கதை சொன்னார். ஒரு வாட்டி இந்த லோமசன் ரிஷி ஸ்வர்க்கத்துக்கு போனார். அவங்களுக்கு அவ்வளோ சக்தியெல்லாம் இருக்கு அந்த காலத்தில். போனால் அங்கே அர்ஜுனன் இந்திரன் பக்கத்தில் இன்னொரு சிங்காசனத்து மேலே உட்கார்ந்தது பார்த்தார். அப்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டான் லோமசன். அப்போது லோமசன் இது பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான்னு அவருடைய மனசில் என்ன ஓடிட்டுருக்கான்னு இந்திரன் கவனிச்சுட்டு, அப்போது என்னோட அம்சம், என்னோட பிள்ளைத அர்ஜுனன், இவன் எந்த காரணத்தினால பூலோகத்தில் அவதரித்து அங்கே என்ன காரியம் செய்கிறதுக்கு அதெல்லாம் அந்த விஷயங்களை லோமசனுக்கு சொல்லி, ஓகே, அப்புறம் நீ போய் அதனால் அந்த தர்மஜன் இருக்கான பெரியவன், அவன் நேர இதெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்படி, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜுனனுடைய க்ஷேமம், யோகக்ஷேமங்கள் அது நீ யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அவனுக்கு எதிர் கிடையாது, அவனால் உங்களுக்கு நிறைய ஜெயம் ஏற்படும், அதனால் தைரியமாக இருக்கணும், கொஞ்ச நாள் இந்த வனவாசத்தினை தாங்கிக்கணும் அப்படின்னு நீ அவங்களுக்கு கூட இருந்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு என்னோட கோரிக்கை, இது ஆசை, அப்படி பண்ண முடியுமா நீங்கள் நல்ல காரியத்துக்குன்னு அந்த ஜென்ம ரகசியம் இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்றார். அப்போ லோமசன் திரும்பி இங்கே வந்தார். இது இங்கே ஆல்ரெடி அர்ஜுனனும் தர்மன் இவங்களெல்லாம் பிறந்து வனவாசத்தில் இருக்கும்போது தான் இவன் போய் பார்த்தது. நடுவில் அர்ஜுனன் ஸ்வர்க்கத்துக்கு அப்படியே இந்த சரீரத்தோடு போனாருன்னு கதை கூட இருக்கு, பாகவதத்தில் பார்த்தோம். வந்தார் லோமசன். இந்த பாண்டவர்களுக்கு கூடவே அவர் ஒரு பக்கம் அந்த காட்டில், அவங்களுக்கு காட்டில் இருக்கிறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது, இருந்துட்டு பாண்டவர்கள் யாத்திரைக்கு போகிறாரு. யாத்திரைக்கு போங்கோன்னு சொல்லி கூட நம்ம வேறு ருஷி சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது யாத்திரைகளுக்கு போங்கோ, நிறைய யாத்திரைகள் எல்லாம் பண்ணுங்கோ, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போங்கோ, தீர்த்தம் ஆடுங்கோ. அப்போது இந்த லோமசன் கூட இவங்களை கூடவே யாத்திரைக்கு வந்துட்டு மார்க்கத்தில் நிறைய அந்தந்த ஸ்தல மகிமைகள், ஏன்னா இவர் அப்போ பிறந்தவர் இல்லை, இவங்கள எவ்வளோ காலமாக இருக்கிறவங்க ரிஷிகள். அப்படியே அந்தந்த இடத்துல எந்தெந்த ஒரு ரிஷியோடைய சரித்திரம், என்னென்ன முக்கியமான கதை, எப்படி விஸ்வாமித்திரர் ராமர்னு அவர் கூட கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த தாட்டக்கு சம்ஹாரத்துக்காக. அப்போது இதே போல தான் நிறைய கதைகள் சொல்லிகிட்டே போவார். அங்கே தான் அகல்யா கதை கூட சொல்லப்பட்டது, கௌதம ஆசிரமம். அதுபோல் இங்கே லோமச ரிஷி சொல்லும்போது கதை சொல்கிறார். ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஷெரியாத்தி அனே மகாராஜா ஒரு காலத்தில் யக்னம் பண்ண இடம், அந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ இன்னும் ஒன்று இருக்காது அங்கே, ஓகே. அந்த இடம், இந்த இடத்துல தான்
சவன மகர்ஷியும் தபம் பண்ணார். இந்த இடத்துல தான் அவர் இந்திரனுடைய கை, இந்திரன் கதை வரும், வஜ்ராயுதம் எடுத்துட்டு போடுற சமயத்தில் கை அப்படியே பெராலிசிஸ் ஆகி போச்சு, ஸ்தம்பிம்ப செஞ்சிட்டாங்க கையின்னு. அப்படி அதை மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான், இங்கே தான், அந்த காலத்தில் தான் அஸ்வினி தேவதைகளுக்கு ஸ்வயமாக சோமயாகத்துடைய ரசம், சோமபானம் அவங்களுக்கும் அப்போ வரைக்கும் எந்த யக்னத்துலேயும் சோமரசத்துடைய பங்கு அவங்களுக்கு இல்லை, அஸ்வினி தேவதைகளுக்கு. அது கூட இங்கே நடந்துச்சு. சவனன் சுகன்யானே பொண்ணுன்னு பத்னியாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்த இந்த இடம் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே தர்மராஜனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அந்த கதையெல்லாம் சொல்லுங்க, சரியாத்து யாரு, என்ன ஆயிடுச்சு, சுகன்யாரு, என்ன சவனன், அப்படி இல்லை. அப்போ தர்மபுத்திரனுக்கு லோமசன் சொல்ல ஆரம்பித்தார். பிருகு மகர்ஷியோடைய புத்திரன் சவன ரிஷி. அதனால் இந்த சவனனு கூட பார்கவன் கூப்பிடுறது உண்டு, பிருகு வம்சத்திலிருந்து வந்ததுனால. ஒரு குளம், அந்த கரையில் குளத்துக்கிட்ட இவர் தபஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுற்றி ரொம்ப அழகான காடு எல்லாம் இருக்குது, நல்ல மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படியெல்லாம் இருக்கிற இடம். எத்தனை நாளில் உட்கார்ந்துருக்காரோ, எவ்வளோ தபஸ் பண்ணுறாரோ என்னமோ, அவர் உடம்பே வெளியில் யாருக்கும் தெரியாத போல் நிறைய பெரிய இந்த புத்து வளர்ந்துச்சு, அந்த வால்மீகிக்கு வளர்ந்த மாதிரி, ரத்னாகரன். அந்த புத்து வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் வால்மீகி ஆகிட்டார். வால்மீகம்னா புத்து சமஸ்கிருதத்தில், வால்மீகி. அப்போது எதுவுமே தெரியல, அது மேலே எல்லாம் சின்ன சின்ன கொடிகள் எல்லாம் இருக்க, ஒன்றும் இல்லை. ஒரு வாட்டி அந்த அந்த இடத்துடைய, அந்த ராஜ்யத்துடைய ராஜா ஷெரியாத்தி, அவர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே கூட்டிகிட்டு, இப்போ கார்த்திகை மாதத்தில் எல்லாம் வனபோஜனத்துக்கு போவாங்க தெரியுமா? இந்த பக்கம் பண்ணுவாங்கன்னு இல்லை தெரியல. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் ஊர் கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் வனபோஜனம் போகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சின்ன வயசில். எங்கள் தெருவில் இருக்கிற இந்த 5-6 வீடு எல்லாரும் போவோம், 5-10 வீடு. காலையில் 8 மணிக்கு ரிக்ஷாவில் எல்லா சாமானும் எடுத்துக்கிட்டு போயிட்டு, குழந்தைகள் நாங்கள் எல்லோரும் விளையாடும். பெரிய தோப்பு இது இருக்கும் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில். அங்கே ஒரு இடத்துல அவங்க அழகாக பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் சமைப்பாங்க. ஒரே கலாட்டை விளையாடி ஒரு மணிக்கு அப்படியெல்லாம் அங்கே சாப்பாடு, சாயங்காலம் வரைக்கும் இருந்து மிச்சம் எல்லாம் கூட மறுபடியும் சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும். வனபோஜனம் ஒரு வருஷம் கண்டிப்பாக பண்ணும். அந்த சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈடுபட்டு செய்கிற அந்த நம்ம ஸ்ருங்கேரி அதிஷ்டானம் பெரியவர், அவருடைய அம்மா அனந்தலக்ஷ்மி சொன்னால் இல்லை. அப்போ ஒரு வாட்டி கதை, அவங்க நானுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குட்டி இருக்கும், எப்போ பார்த்தா கூப்பிட்டு எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ட்ரை டேட்ஸு, அவுல் இதெல்லாம் இருக்கும் பிராமணர்கள் வீட்டில். அப்புறம் தேங்காய் காஞ்சது, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி கொஞ்சம் சரீரம் கொஞ்சம் வெயிட், ஆனால் அப்படி சிரமமே இல்லாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அப்போ முக்கியமாக இங்கே ஞாபகம் வந்துச்சு, அந்த அம்மா வனபோஜனம் சரியா தெரியல இப்போ யார் எங்கே போகிறாங்க. அந்த ராஜா அந்த மாதிரி வந்துட்டார் அவங்களோட ஃபேமிலியோடு. அவருக்கு 4 பெண்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள். அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தர் இந்த சுகன்யா. இப்போ தான் டீனேஜ் அப்படித்தான் இருக்கும். ரொம்ப
வெளியில் போகிறோம் அங்கெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு அழகாக அப்படி வந்தால் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ராஜா குளிக்கிறதோ சாப்பிட்றதோ எல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் சைன்யத்தோடு வந்தார். பெரிய இது. இந்த பொண்ணு மட்டும் தனியாக அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அழகு இருக்கு, வயசு, கொஞ்சம் அது மதமும் இருக்காமா சொல்கிறார். அதனால் அங்கே பார்த்தா அந்த பூ பிரான்ச் எல்லாம் உடச்சி போடுறது பார்த்தீங்களா, கொஞ்சம் குறும்ப இருந்தால் இப்படி எல்லாம் தேவையில்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறது, அந்த மரத்தின் கிள்ளிட்டே இருக்கிறது பண்ணுவாங்க. பொண்ணு பையங்கள் கூட பண்ணுவாங்க. காரு கிட்ட இருந்த மரம் இல்லைன்னு அந்த ஃப்ளாட்ஸில் காரு கீறிட்டே இருப்பான். அப்பா ஸ்க்ராட்ச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணினோம். சீட்டு கிடிப்பான். இந்த ஸ்கூட்டரு மோட்டர் சைக்கிள் சீட்டு பேனாதா அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம். அப்புறம் யாரும் என்ன சொல்ல தெரியாது, யார் பண்ணார், 10 குழந்தைகள் விளையாடுறாங்க. சரி, அப்படி போயிட்டுருக்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் ஓடுறது. அப்படி தபஸ் பண்ணிகிட்ருக்கிற கண்வர் அந்த புத்துக்கிட்ட வந்தான். இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவர் 2 ஓட்டை மட்டும் இருக்குது அந்த புத்தில். இவர் 2 கண்ணு வச்சு மட்டும் பார்த்தாரு, யார் இங்கே இப்படி ஏதோ பண்ணுறான், இந்த பொண்ணு ஆடுறான் ஓடுறான் அப்படியான்னு. அப்போது எதுக்கோ சுகன்யா அந்த புத்து பக்கம் கொஞ்சம் போனோன்னு பார்த்தா இந்த மின்மினு பூச்சி இருக்குமே அதோட லைட்டு போல் அதில் 2 விழுக்குன்னு தெரியுது. அவர் தபஸ் பண்ணுற ருஷி, அவர் கண்ணு அவ்வளோ தேஜஸாக இருக்குது, என்னமோ தெரியல. அந்த இருட்டு ஓட்டலுன்னு கொஞ்சம் அந்த கண்ணு பார்க்கும்போது அதில் மட்டும் வெளிச்சம் ஏதோ அப்படி பூச்சி 2 மின்மினு பூச்சின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் குத்திட்டான். 2 குத்தினா அந்த ருஷிக்கு கண்ணு 2மே போயிடுச்சு, பிளைண்ட் ஆகிட்டார். அது நடந்த உடனே அங்கே வந்திருக்கிற அத்தனை சைன்யம் இருக்கிற சிப்பாய்கள் அவங்களுக்கெல்லாம் மூத்திரம் வராமல் யூரின் பிளாடர் பிளாக்கு. அது என்னமோ ராஜாக்கு இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. முதல்ல ஒரு சிம்டம், மகாத்மர்களுக்கு ஏதாவது நம்ம இன்னும் அப்படி பண்ணால் அது அப்படி ஏதாவது வரும் எஃபெக்ட். ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது கடுதல் செஞ்சாச்சுன்னா. அப்படி ஆனதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஒரே சங்கடம் வச்சு என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் என்ன என்கொயரி பண்ணுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சுகன்யா மட்டும் ஒரு மாதிரி மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு உட்கார்ந்த கவனிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற தாசிகள். அப்போது என்ன ஆயிடுச்சு, ஏதாவது சொல்லணுமா, அப்பா ஏதோ கேட்குறாரு, எங்கே என்ன ஆயிடுச்சு, ஏதாவது என்ன. அப்போ போய் சொன்னான், நான் இப்படி அங்கே பார்த்தா அப்படி குத்தினதுக்கப்புறம் உள்ளேருந்து சப்தம் மட்டும் வந்துச்சு, யார் என்னான்னு தெரியல அப்படின்னா. அப்போது ராஜா உடனே கிளம்பிட்டு தேடி அந்த புத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தா மண்ணில் எடுத்துட்டு சவன ரிஷி இருக்கார். ரொம்ப வயசான சரீரம், தப்பம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது மன்னிச்சுக்கணும், எங்களை க்ஷமிக்கணும்னு சொன்னால் உங்கள் பொண்ணுன்னு எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் மன்னிக்கிறேன்னார். அவர் எது கேட்டார். ஏன்னா எனக்கு இப்போ இன்னொரு இடத்துல சொல்ல கண்ணு எனக்கு 2 இல்லை, இப்போ நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு உதவிக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும், அப்போ தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால், ராஜா முதல்ல இந்த ப்ராப்ளம் போகணும், அப்புறம் நீ மன்னிக்கணும். ஏன்னா மகாத்மாளுக்கு ஏதாவது இப்படி பண்ணால் அது பெரிய ஆபத்தில் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னால் பொண்ணு ஒத்துக்கணுமே. இந்த காலத்தில் செஞ்ச தவறுக்கு உடந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி விளையாட்டுத்தனம் இருந்தால் கூட நான் அதுக்கு ஒத்துக்கணும். ஷி அக்செப்டட், கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுது. இவங்க காட்டில் தான் வாழ்கிறான். இவர் ராஜா நான் நிறையா உங்களுக்கு அது தரித்தரேன், நான் ரிஷி. அவர் எப்படி இதெல்லாம் எடுத்துக்குவார்? ரிஷி பிராமணன் ஆனால் கூட க்ஷத்ரிய கன்யன் கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறையா பார்த்தோம். அவருக்கு உதவி தேவை.
இல்லை இது பின்னாடி இன்னும் கதை என்ன நடக்கணுமோ அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால கல்யாணம் ஆகிடுத்து சேவை பண்ணிகிட்ருக்கிறான். நடுவில் யாராவது காட்டில் அந்த வர ரிஷிகளை அதிதிகளுக்கு எல்லாத்துக்கும் சேவை பண்ணுறான். இப்படி சேவை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருஷம் எல்லாம் அப்படி ஓடுனதுக்கப்புறம் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு போய் எங்கோ போய் இதில் தானே குளிச்சுட்டு வரணும். ஏதோ நதி இருந்தால் குளிச்சுட்டு வரும்போது தனியாக அஸ்வினி தேவதர்கள் 2 பேரும் வந்து பார்த்தான். இந்த பொண்ணு சுகஞ்சனை மொத்தம் பார்த்தான். யார் நீ? ஏன் இங்கே தனியாக இப்படி வாழ்ந்துட்டுருக்கு? எங்கே போயிட்டுருக்கு? நீ யாருக்கு சேர்ந்தவள்? இப்படியெல்லாம் விவரம் கேட்குறான். அப்புறம் அது சொல்லும்போது கூட நீ இவ்வளோ அழகாக வேறு இருக்கு, ரொம்ப சௌந்தர்யவதியாக இருக்கே நீ அப்படின்னு கேட்டு சொல்லும்போது சுகன்யா எல்லாமே சொல்லிச்சு. நான் ஷரியாத்தி ராஜாவுடைய புத்திரி, சவன மகர்ஷியோடைய பத்னி, அப்படியெல்லாம் கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து சவன மகர்ஷி அவர் தான் ரொம்ப வயசாகி என்னது கொல்லு தாத்தா போல் இது, அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு சேவை பண்ணிட்டு இருக்குத, என்ன குடும்பம் என்ன வாழ்க்கை என்ன இருக்கும்? அதனால் நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க அஸ்வினி தேவதர்கள். சுகன்யா வந்து போல்டாக தைரியமாக எனக்கு பத்தி தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்போ அஸ்வினி தேவதர்கள் சொன்னாங்க, நீங்கள் யாரோ ஒருத்தன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த சவன ரிஷிக்கு வந்து நாங்கள் யவ்வனம் யூத் வரும்போது நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இவங்க டாக்டர்ஸ் தான் 2 பேர், செலஸ்டியல் ஃபிசிஷியன்ஸ் அஸ்வினி குமாரர்கள். அதனால அவங்களால பண்ண முடியும், என்னாவது பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. தே கேன் டூ எனி திங். டிரான்ஸ்பிளான்டேஷனாக என்ன அது, அவங்க எங்களுக்கு கூட தரிசனம் கொடுத்தா நல்லா இருக்கும். எவ்வளோ ஃபீஸ் என்ன கொடுத்தோம், என்னை வந்து அப்படி மாற்றி விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா போய் தெரியல நானும் என்ன இது ஒரு ஆப்ஷன் நல்லா தான் இருக்கு, இது ஒரு பார்கெனிங்கு. ஏன்னா அவருக்கு எவனும் வரணும், எனக்காக இல்லை கொடுக்குறேன்ற இவங்க போய் சொல்லிட்டான். எல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் சவன மகர்ஷி வந்து ஓகேன்னார். ஓகே, யாரோ ஒருத்தன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவருக்கு யூத். அப்போது சவன மகர்ஷிக்கு உருவம் அழகாக ஆகணும்னா அவரும் அஸ்வினி குமார்கள் 3 பேர் சேர்ந்து அந்த சரச குளத்துக்குள்ளே போய் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது சவன மகர்ஷி இவங்க 3 பேர் ஒரே மாதிரி இருக்கு. அஸ்வினி குமாரர்கள் எப்பவுமே எங்குதான், ஏன்னா அவங்க என்ன உலகத்துக்கு டாக்டர்ஸ், அதனால் அவங்கள போலே சவன மகர்ஷி கூட அழகாக ஆயிட்டாரு. ஆனால் 3 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. அஸ்வினி குமாரர்கள் ஆல்ரெடி ட்வின்ஸ் தெரியுமா? இதான் இந்த 2 தான், இந்த 2 அதிஷ்டான தேவதைகள் அவங்க தான் 3 பேர். அப்போது யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, இவன் 3 பேர் ஒரே மாதிரி வந்து நிற்கிறாங்க இங்கே அப்படின்னு சொன்னால் சுகன்யா மனசில் நான் நிஜமாக இவ்வளோ வருஷம் பக்தியோட பாதிவிரத்தியம் அனுசரிச்சிருந்தா இவங்க 3 பேரில் என்னை பர்த்த நிஜமாக யாரோ அவர் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா உடனே மனசு தெரிஞ்சு போச்சா, போய் சவணனுடைய கையை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கினதுக்கப்புறம் அஸ்வினி குமார்களுக்கு ஒன்றும் கோபம் வரல, சந்தோஷப்பட்டாங்க அவங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போது இவ்வளவு எனக்கு யூத்து யவனமெல்லாம் கொடுத்தாங்க, அதனால் இந்த சௌந்தர்யம் எனக்கு திரும்பி யவனம் கொடுத்த இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நான் திரும்பி
உபகாரம் பண்ணணும் இல்லையா? இந்த கதையில் முக்கியமான ஸ்டோரி இதுதான். நமக்கு யாராவது ஏதாவது உதவி செஞ்சால் அதுக்கு உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் செய்யணும். அதனால் என்ன பண்ணார் மகர்ஷி வந்து அந்த கிருத்தஜ்ஞதனை காட்டுறதுக்காக, நன்றி காட்டுறதுக்காக, பிரத்யுபகாரத்துக்காக அஸ்வினி தேவதைகளுக்கு இந்த யஜ்ஞத்தில் சோம ரசத்தினி அவங்களுக்கு பாகமாக வர்றது போல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோம பீதர்களை பீத்தனை கொடுக்கறது சோமரசம். இந்த சோமயாகம் சோமரசம் అనేది தேவதைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போது அப்படி செய்கிறேன்னு சொன்னாங்க. தென் அஸ்வினி குமார்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சவனர் சுகன்யா நல்லா ஆனந்தமாக தேவதைகளை போல் விஹரிச்சுக்கிட்டே ஆனந்தமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போதும் இங்கே சரியாத்துக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம். சவணனுக்கு இப்படி யவனம் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சந்தோஷப்பட்டு ஓடி வந்தார் இவங்களை பார்க்குறதுக்காக. வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சவணர் சொல்கிறாரு, நானும் இந்த சோம யாகம் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் ராஜா, அதனால் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஆக்சுவலாக இவர் செய்ய மாட்டார், ரிஷி ராஜா வச்சு தான் செய்ய வைக்கணும்னு. யார் பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி செஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கும்போதோ அந்த கரெக்டாக யக்ஞ ஹவீர் பாகங்கள் அந்த சோமரசம் கொடுக்கும்போதோ அஸ்வினி தேவதைகளுக்கு கூட சொல்லி ஆஃபர் பண்ணும்போதோ கரெக்டாக இந்திரன் வந்து தடுத்துறான். ஏன்னா இவங்கள சோமரசம் குடிக்கிறதுக்கு இவங்களுக்கு அர்ஹத்தை இல்லை. இவங்களை வந்து பூலோகத்தில் இப்படி சஞ்சிக்கிறவங்க ரூபங்கள் மாற்றுக்குவாங்க. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் எப்பவுமே இந்த சோமரசம் குடிக்கிற யக்ஞ அவிர்பாகத்தில் பங்கு இல்லை, அது கிடையாது, இது நியாயம் இல்லை அப்படின்னு அவர் வாதிக்கிறாரு, சொல்கிறாரு. சவண மகர்ஷி வந்து அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், எதுக்கு இருக்கக்கூடாது, இனிமே இங்கே நின்று இருக்கணும், இருந்தால் தீரணும் அப்படின்னு சொன்ன அவங்களோட தேவதைகளோட ஒரு அம்சங்கள் தானே அவங்க, ஏன் அவங்கள மட்டும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சவண மகர்ஷியோட ஆர்குமெண்ட். இந்திரனு ஒத்துக்கிறதில்லை. ஆனால் இவர் வந்து சவண மகர்ஷி அந்த அவிர்பாகம் அஸ்வினி குமார்களுக்கு பேர் சொல்லி கொடுக்கும்போதும் தாங்க முடியாமல் கோபம் வந்து இந்திரன் வந்து வஜ்ராயுதம் எடுத்துட்டு வீச போனான். அப்புறம் கனவு மகர்ஷி அப்படி பார்த்தாரு, கை அப்படியே நின்று போச்சு. அப்போது புரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் கை நின்று போச்சு, ப்ளஸ் கனவு மகர்ஷி ஒரு சவண மகர்ஷி ஒரு சங்கல்பம் பண்ண உடனே அந்த அக்னி குண்டத்திலிருந்து ஒரு பெரிய உருவம் வந்துச்சு. நம்ம விருத்ராசுரன் பாகவதன கதை போல் இல்லை, தக்ஷ யக்னத்தில் அங்கே நம்ம வீரபத்ரன் வந்தது போல் பெரிய உருவம், பயங்கர ராட்சசன் போல், சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய உருவம், ஆகாசம் போல் அப்படி பயங்கரமாக இருந்து வந்த உடனே இந்திரன் பயந்துட்டான். இவன் என்ன ஆல்ரெடி உத்தராசுரன் கதை ஒன்று நடந்து அப்போ எல்லாம் அடி வாங்கி ஞாபகம் இருக்கோ என்னமோ. அப்போது உடனே சவண ரிஷிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் தவறாக இப்படி செய்யணும்னு நினச்சா இந்த மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் கை சரியாயிடுத்து. அப்புறம் அந்த ராட்சசன் வந்து ஒன்றும் பண்ணல. ஆனால் இப்போ ராட்சசன் உருவானதுனால அவனுக்கு என்னாவது ஏதாவது பண்ணணும். அப்போது அவனுக்கு ஒரு ஸ்தானத்தின்னு கல்பிச்சார் சவண ரிஷி. எங்கன்னா நம்ம பரீட்சித்து கலிக்கு கொடுத்தது போல் இங்கே ஜூதம் விளையாடுற இடத்தில், அப்புறம் ஹிம்சை பண்ணுற இடத்தில், ஸ்திரீ வியாமோகம் இருக்கிற அந்த டைப் ஆஃப் விபச்சார அந்த இடத்தில், இந்த மாதிரி 4-5 ஏதோ விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த அசுரனுக்கு அதில் ஸ்தானம் கொடுத்தார்.
என்ன குறிக்கிறதுன்னா இது எந்த மாதிரி இந்த குணங்கள் பழக்கங்கள் இருந்து அதெல்லாம் அசுர சம்பத்தி அசுர குணங்கள். அதனால் நம்ம ஜன்ம வேஸ்டாகி திரும்பி அசுரர்களாவோ மிருகங்களாவோ கீட்டக பூச்சிகளாவோ பிறக்க போகிறோம். அப்போது கடைசியில் அப்படி சொல்லி இந்த கதை முடியறது. இந்திரனு அஸ்வினி தேவதைகள் இப்போது சந்தோஷப்பட்டாங்க. இப்போ 3 பேர் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போது சோமபானம் குடித்ததுனால. இதோடைய மோரல் ஆஃப் த ஸ்டோரி பலஸ்ருதியாக வந்து வியாசரும் பாரதத்தில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த கதை சொல்கிற லோமசன் தர்மராஜன்கிட்ட சொல்கிறாரு, இந்த குளத்தில் நீங்கள் எல்லாரும் தம்பிமார்கள் எல்லோரும் குளிச்சுட்டு உங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுங்கோ, இதனால் ரொம்ப நல்லது நடக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். என்ன அஸ்வினி தேவதைகள் எல்லோரும் குளித்தது இடம் அப்படின்னு அதோட இது சொல்லி தர்ப்பணம் சொல்லி இதோடைய கதையுடைய பலமும் சொல்கிறாரு. அதனால்தான் பெரியவர்கள் எல்லாரும் இந்த கதை சொன்னால் கூட இந்த மாதிரி நம்ம இந்த யாரும் சவன சுகன்யாவுடைய இப்படிப்பட்ட சரியாத்தி ராஜா இந்த கதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல புத்தி வரும். என்னன்னா உபகாரம் செஞ்சவங்களுக்கு திரும்பி பிரத்யுபகாரம் செய்யணும்னு குணம் வரும், ஆரோக்கியம் வரும், மனசுக்கு தைரியம் வரும், தபசக்தி வரும், எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்லும்போது கடைசியில் ராமாயணத்தில் சொன்ன கருத்து சொல்லுவாங்க. இந்த கருத்து ராமாயணத்தில் கிருத்தேஷ பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்மம் சனாதனः. நமக்கு உபகாரம் செஞ்சவங்களுக்கு பிரத்யுபகாரம் செய்யணும் అనేది அது சனாதனமான ஒரு தர்மம். என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு கேட்கலன்னாலும் அவங்களும் மறந்துட்டா கூட அதனால் நம்ம செய்யணும்னு நமக்கு அந்த புத்தி இருக்கணும். இப்படி இன்றைக்கி நம்ம 3 உபாக்கியானங்கள்னு பார்த்தோம். 3த்துலேயும் 3 விதமான நமக்கு நல்ல சந்தேஷங்கள் கிடைச்சது. அடுத்த வாரம் இன்னும் பல கதைகள் பார்ப்போம். ஓம் லோகா சர்வேஷ் ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।